பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வரும் நிலையில் தேமுதிகவை எச்சரிக்கும் துணியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அது அவரது சொந்த கருத்து என்று பதிலளித்தார் ஜெயக்குமார். ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் சுமூகமா முடியும். அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. முதலமைச்சருக்கு தெரிய விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருவேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, பொதுவாகவே இந்த கூட்டணி எந்த வகையிலும் அமையக்கூடாதுன்ற வகையில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எதிரிகள் நினைப்பது போல நடக்காது. நாங்கள் நினைப்பது நிச்சயமாக நடக்கும். உங்கள் தலைமையிலே கட்சிகள் அந்த கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் கூட தங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நேரம் வரும்போது அந்த கட்சிகள் குறித்த விவரங்கள் தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து கூட சில பேர் வரலாம், பேசிட்டா இருக்கிறாங்க. அதான் சொல்ல முடியுமா? நானு திமுக கூட்டணியில் சில பேர் இருக்கிறாங்க, பேசிட்டா இருக்கிறாங்க. அவங்களும் அதெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? நானு அது ரகசியம். அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே பாமக, பாஜகவிற்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுவிட்டன. தேமுதிக இந்த கூட்டணியில் இணைவது இன்னும் உறுதியாகவில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.